ஒவ்வொரு விசுவாசிக்கும் நடக்கிற பெரிய போராட்டம் அவங்களுடைய சிந்தனை மண்டலத்தில் தான் இருக்கிறது. அப்போது என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது தேவனுடைய நினைவுகளை குறித்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அதன்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெயம் நமக்கு உண்டாகும். ஆனால் நாம் சுய நினைவுகளை சார்ந்தே இருக்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நம்ம நாவினால் அறிக்கையிட்டு நம்மளுடைய இருதயத்தில் அவர் மரித்து நமக்காக உயிர் தெழுந்தார் என்று சொன்ன உடனே நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று விசுவாசிக்கிற நம்ம அவருடைய தழும்புகளால் ஏற்கனவே நாம் சுகமாயிட்டோன்ற அந்த சத்தியத்தை நம்ம விசுவாசித்தாலும் அதில் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம சுதந்திரவாளியாக மாறுறதில்ல. ஏனென்றால் நமக்கு அது வாக்குத்தத்த வசனம் தான், அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பது நம்ம விசுவாசிப்பதில்லை. இந்த சந்தேகம் தான் நமக்கு அநேக நேரம் சுகத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாதபடி தடை செய்கிறது. அப்போ முதல்ல நமக்கான சிந்தனை மண்டலத்தில் தேவனுடைய வசனத்தின்படி நம்ம அறிக்கையிடுவர்களாகவும் அதன்படி நடக்கிறவர்களாகவும் நம்ம மாற வேண்டும். அப்போ தான் அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரவாளியாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்.